ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்சர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். 2026 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கவிருக்கிறோம். அனைவருக்கும் உலங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் உதகமாகி சந்திரன் ரோகிணியில் பயணிக்கவிருக்கிறார். இந்த வருடம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறவிருக்கு என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பொது பலன் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை, தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய பராப வருடமும் கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்குது. இயற்கை பேரிடர்கள், அதே போல் சீற்றங்கள், பஞ்சபூதங்கள் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அவங்க சரியாக இயங்காத நிலை. ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. இந்த டிசம்பர் எண்ட்லேருந்தே ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரே அரசியல் பரபரப்பு காணப்படும் சொல்லலாம். அரசியலில் ஒரு நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள். ஏன்னா எலெக்ஷன் டைம் ரொம்ப எந்த கட்சி ஜெயிக்கும், பழமை வாய்ந்த கட்சிகள் பலம் குறைவதும் புதிய கட்சிகள் பலம் பெருகுவதும் அதிகரித்து காணப்படும். கூட்டணி கட்சிகள் யார் எப்போ யாரோட கூட்டணி சேருவாங்க, இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும் பொழுது அரசியல் துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள், அவங்க பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலையும் அவேராக இருக்கணும். அவர்கள் பேருக்கு களங்கம் ஏற்படுற வகையில் ரொம்ப செயல்கள்லாம் ஏற்படும். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இப்போ அடுத்து குரு டிரான்சிட் ஆவார். கேது அங்கே போய் எண்டில் சேருவார். அந்த குரு அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய மாறுதல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உலகளாவிய அளவுலையும் நம்ம நிறைய இந்த செலிப்ரிட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போடுறாரு, யாருக்கு எப்போ வேலை போகும், யார் எப்போ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் பார்த்துருக்கோம் உலகளாவிய அளவில். அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் அடுத்த ராகுக்கு எதுவும் டிரான்சிட் நம்மளுக்கு மகரத்துக்கும் கடகத்துக்கும் போக இருப்பதனாலையும் வறட்சி, அதே போல் நிறைய ஒரு உடல் நல குறைபாடு, புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நோய்கள் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். தொழிலாளர்கள் புரட்சி செய்வதும், முதலாளிகளுடைய கை ஓங்குவது, அதே போல் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு திண்டாட்டம் ஏற்படக்கூடியது, விலைவாசிகள் அதிகரிப்பது, இதெல்லாமே காணப்படும். உற்பத்தி சார்ந்த துறையெல்லாம் இப்போ ரொம்ப டெவலப் ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி துறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயம் ரொம்ப செழிக்கணும்லாம். விவசாயத்துக்கு நம்மெல்லாம் ரொம்ப ஆதரவு கரம் நீட்டணும். ஏன்னா விவசாயம் செழித்தால் தான் அனைத்து துறையுமே சிறக்கும். கால்நடை வளர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கிரக மாறுதல்கள்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கங்கள்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும். அப்போ கோ சம்ரக்ஷணம், பசுக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் என்ற உதவிகள்லாம் செய்யும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது. இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் போகிறது, சனி குரு இந்த பிரளய ராசியில் இருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விவசாயிகளுக்கு இந்த கருப்பாடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம முன்னோர்களின் ஆசைகளை சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்குமான சிறப்பான பலன்களை துல்லியமாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கும்பத்திற்கு கடந்து வந்துடலான்னு சொல்லலாம். கும்பம் துன்பம்லாம் கிடையாது. இனிமே எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஜூனுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு 5ல் இருக்கக்கூடிய குரு, நம்மளுக்கு 2ல் இருக்கக்கூடிய சனியை இப்போ நம்ம பாத சனியாக சென்று கொண்டிருக்குது இல்லையா, அவனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி செயல்களை செய்வதற்கு பேருதவி புரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா 9, 11 நம்மளுக்கு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியிலேருந்து ராகு என்னென்ன சேஷ்டா மாயாஜாலம் என்ன பண்ணுது. இப்போ ராகு வேறு சுயச்சாரத்திலே போய் கொண்டிருக்கோம். ஆகஸ்ட் வரைக்கும் படாத பாடுபடுத்துது. இதனுடைய பாட்டிலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு விழி பிதுங்கி நிற்கக்கூடியவர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களை என்னென்ன இடர்கள், குழப்பம், ஒரு சோதனை, வேதனை எல்லாம் வந்தாலும் அதுக்கு போயிட்டு அப்படியே வெளியே வந்துடுவோம். ஓஹோ போகக்கூடாது, இப்படி நம்ம கடந்து வரணும்னு. 7ல் கேது டே டு டே லைஃப்பில் சமூகத்தில் இருக்கிறவங்களோட நம்ம போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருந்தாலும் தொழிலில் என்ன தான் உழைப்பை போட்டாலும் ஒரு நல்ல ஒரு வருமானம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் சார்ந்த பிரச்சனையாலும் கடன் பிரச்சனையாலும் இதில் இருக்க சதயம் சந்தித்த பிரச்சனைகள் இன்னும் இப்போ ராகச்சாரத்திலே போகும்போது இன்னும் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதனால் அவங்க உடல் ஏதாவது ஒரு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, ஒரு கோல்டு, ஒரு சாப்பாடு, தண்ணி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண போவீங்க. ஒரு சிலருக்குலாம் ஸ்கின்னு
ரேஷஸ், அரிப்பு, ஒரு சிலருக்கு முகத்தில் மங்குலாம் வந்துடுது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கெலாம் அது ரொம்ப கஷ்டமாயிடும். திடீர்னு இருந்தாங்க ஏதோ ஒரு சின்ன டாட் மாதிரி இருந்தது, பார்த்தா முகம் ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த ராகு பயிற்சி போன பிறகு, இந்த சனி பயிற்சி போன பிறகு எல்லாம் இதில் ஃபாஸ்டிங் க்ளவுட்ஸ் மாதிரி கரைஞ்சிரும். மற்றபடி உங்களுடைய முகப்பொழிவு, தேகப்பொழிவு, உடல் பொழிவு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். இறை வழிபாட்டின் மூலம் உங்களை நீங்களே புனரமைத்து கொள்ளலாம். ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுக்காதீங்க. எல்லா நோய்க்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு வைத்தால் ஏமாற்றத்தை தாங்க முடியாது. கும்பம், அதில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஒரு மாயலோகத்திலே வாழும். எல்லாரையும் நம்பி ஏமாறும். அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் இப்போ தொழிலில் இருப்பதை கொண்டு அப்படியே இது பண்ணிட்டு வந்துடுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் ஏற்படுத்தணும்னு வந்து நீங்கள் எதுவும் வந்து முயற்சிக்க வேண்டாம். தொழிலில் வந்து நிறைய வந்து ஒரு கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, யார் எப்போ நம்மளை வந்து போட்டு கொடுப்பா, நம்ம தகுதிக்கு கம்மியானதாக தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். குடும்ப உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம பேசினாலே தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துடுங்க. இந்த காலகட்டம் ரொம்ப வந்து அமைதியாக அடக்கமாக நம்ம இருக்கும்பொழுது பிரச்சனைகள் நம்மளை வராது. நிறைய தான தர்மம்லாம் செய்யும்பொழுது ரொம்ப வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம். 3 குரங்கு பொம்மை இருக்கு இல்லையா, கண்மூடி, செவிமூடி, வாய்மூடி அப்படின்னு வந்து அமைதியாக இருக்கும்பொழுது. ஏன்னா இப்போ நேரம் சரி கிடையாது. அடுத்துக்கு குருவை வந்து 6க்கு போய் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஏதாவது வேலை செய்யணும், சுப நிகழ்ச்சிகள் பண்ணோம், முக்கியமான முயற்சிகள் எடுக்கணும்னா மேற்குள்ளே செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது அனைத்து வகையிலையுமே கவனமாக இருந்து கடந்து வந்துடணும். 6க்கு வந்து 2-11 கூடியவர் தான் வந்திருப்பார். தொழிலில் மாற்றங்கள்லாம் கிடைக்கும். தானாக வரக்கூடிய மாற்றங்களே எடுத்துக்கோங்க. இந்த இக்கட்டான சூழலை எப்படி கடைபிடிக்குது, அதுக்கு தான் வந்து இறை வழிபாடு. இப்போ வந்து எப்போ நேரம் கிடைக்கும்பொழுது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், விசிறி சாமாரை வழிபடுங்க. வியாழந்தோறும் ஜீவசமாதியில் வழிபட்டு வரக்கூடிய கும்பம் அசாத்தியமான அதிசயங்களை உங்கள் வாழ்நாளில் காணுவீங்க. எப்போ வந்து நீங்கள் ஓம் வம் வாராயே போற்றி இதை 21 முறை சொல்லி அன்றாடம் வந்து வாராயி தேவிக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் கும்பம் மிகப்பெரிய வெற்றி சாதனையாளராக உலா வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த இக்கட்டான சூழலையும் இப்படி இருக்குதே, ராகு கேது சனிலாம் இப்படி இருக்காங்களே, நம்ம நிலைமை இப்படியே போயிடுமா அப்படின்லாம் பயப்படக்கூடாது. தில்லா அட்டகாசமாக கடந்து வரும். ஏன்னா கும்பம் எப்போவும் கோபுர கலசமாக இருக்கக்கூடியது. கோயில்களில் போய் அந்த 10 நிமிஷம் மெடிடேஷன் உட்காருவது, ஏன்னா அங்கே வந்து பிரமிடுகளின் அமைப்பை உடையது ஆலயம். அங்கே போய் உட்காரும்பொழுது அந்த ஆகர்ஷண சக்தியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியோடு அந்த சேரும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகிடும். அதே போல் சனிக்கிழமைகளில் இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் ஒரு அன்னதானம் தாராளமாக செய்யுங்க. வாயிலா ஜீவன்களுக்கு உங்களால் இயன்றதை வாங்கி கொடுக்கும் பொழுது கும்பம் மிகப்பெரிய வெற்றிகளை காணும். கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.